கண்ணுக்கு குளிர்ச்சி, செவிக்கு விருந்தாக ஒளியும் ஒளியும் சேர்ந்து ராக்கி சினிமாஸ் OMR திரையரங்கம் தமிழகத்துக்கு ஒரு விடிவெள்ளியான திரையரங்கமாக மிளிர்கிறது. இந்த திரையரங்கத்துடைய உரிமையாளர் தம்பி ஹரி, அவரை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் சுந்தரராஜன் சம்பதியினருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மகிழ்வரும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரிமையாளர் ஹரியையும் கியூபியும் சேர்த்து வைத்த ஒரு பாலமாக இருந்தது, எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஆகவே இது பார்க்கும் இடமெல்லாம் பளிங்கு கற்களாக மிளிர்கிறது. ஒரு பெரிய ஒரு பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம், மாடம், சப்ரச மஞ்சம், சாம்ராஜ பவனின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் இதை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய கொடையாக இந்த திரையரங்கம் அமைந்தது. இதற்கு நாளும் நாளும் உழைத்த தம்பி ஹரியினுடைய பண்பையும் அன்பையும் விலக்கொலி என்று சொல்வதா, வியந்து போற்றுவதா என்று தெரியவில்லை. எபிக் ஒரு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Happy to be here as Cube because the Chennai first premium large format Epic theatre. Epic is the 10th Epic cinema in India, and இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ஒரு தியேட்டரில் போகிற நம்ம தியேட்டரில் ஜஸ்ட்டு ஃபில்ம் பார்க்குறதோட ஃபிலிமில் அப்படியே இம்மர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ், எந்த சீட்டில் உட்காந்தாலும் எட்ஜ் டு எட்ஜ் நம்ம அந்த ஃபில்ம் ப்ரொஜெக்ஷனை பார்க்க முடியும். அந்த பெரிஃபரல் விஷனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இஸ் திஸ் எபிக் ஃபார்மேட். நார்மலாக சினிமாஸ்கோப்லாம் இந்த ஒயிட் ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே வி ஆர் ஹேவிங் அ 1.89 ரொம்ப ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ தட் நம்ம ஒரு படம் பார்க்கும்போது அப்படியே அந்த படத்தில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு அட்மாஸ் சவுண்டோட இந்த பிக்சர், லார்ஜ் பிக்சர் ஃபார்மேட்டில் பீப்புள் கேன் ரியலி என்ஜாய். சும்மா மூவி பார்க்குறதோட அப்படியே மூவியில் இன்வால்வ் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ ஐ எம் ஷுர், தோ இது OMRல கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் இருந்தாலும் the projection and the experience is so impressive. I am sure Rocky Cinemas is going to attract people from the other end of the city to come and watch cinema here. So adha mari or experience, I am sure that it will do wonders, and every music movie lover will love this experience. நன்றி வந்ததுக்கு. சென்னையில் ஃபர்ஸ்ட் எபிக் ஓப்பன் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானே ஒரு மூவி பஃப். இந்த மாதிரி ஃப்ளாட் கண்டென்ட் மூவிஸ் பார்க்குற ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இப்போது எனக்கே வந்துடுச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஐ வெரி மச் ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓப்பன் திஸ் ஸ்க்ரீன். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், சென்னையில் எங்கே இருந்தாலும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் எபிக் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதில் போட்டு நாங்கள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட்சிங் மூவி, இட்ஸ் பேசிக்லி எக்ஸ்பீரியன்ஸிங் இட்னு இருந்தது. எனக்கு பார்க்க போது நிறைய அட்ரினல் ரஷ்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் அமேசிங் வாட்சிங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் சிட்டிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி எல்லா வாட்டியும் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேண்டிங் ஓவர் டு மை டீம். அண்ட் இன்னொன்று, ட்ரிபிள் டி தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்ததோ நான் கேள்விப்பட்டேன். இன்னமும் மேலும் மேலும் எல்லா ப்ராஜெக்டும், எல்லா ஃபிலிம்ஸும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. ராக்கி சினிமாஸில் எங்கள் ட்ரிபிள் டி படம் நாங்கள் பார்த்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. வேறு நான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஷோ போட்டதுலேயுமே எல்லாமே ஹவுஸ்ஃபுல்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். படம் எல்லோரும் இங்கே வந்து பாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் ப்ராட்வேயில் நாங்கள் எபிக்கில் படம் பார்த்தோம். சென்னை கேட்டுட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் தான் சென்னை வந்தேன். அதுலேருந்து இங்கே எபிக் இருக்கான்னு கேட்டப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, சென்னையில் இதான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அது நம்ம படம் ட்ரிபிள் டி இங்கே ரிலீஸ் ஆகி அது நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நன்றி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களும் இங்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.